ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலு சுரக்காய் பப்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சுரக்காயில் இப்படியோட டேஸ்ட்டாக செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இது அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா காரசாரமான இந்த சுரக்காய் பப்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பு பதிலாக துவரம்பருப்போடு சேர்த்திக்கலாம். இதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியாக 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்திட்டு 15 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு இதோடு சேர்த்திக்கலாம். இப்போ சுரக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மேல் தோல் எடுத்துகிட்டு அதை இதோட சேர்த்திக்கலாம். நான் ஒரு அரைக்காய் எடுத்து தொளி எடுத்துகிட்டு சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு சுரக்காய் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொருட்களை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு இதோட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான முறையில் வெந்துருச்சு. சுரக்காயும் பருப்பு மற்ற பொருள் எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இப்போ மசிச்சாச்சு. இப்போது இந்த கடாயிலுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு இதோட உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்ச மிட்டி இதோட வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு இதோட முழு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தொலியோட தட்டி சேர்த்திட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வதக்கிக்க வேணும். நல்லா இப்போ பூண்டெல்லாம் பொன்னிறமாக வதக்கி வந்துருச்சு. இப்போ கடைஞ்சி வச்ச சுரக்காயும் பருப்பு இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை மேலே தூவி இறக்கிக்கலாம். மணக்க மணக்க ரொம்ப சூப்பரான ஒரு ஆந்திரா சுரக்காய் பப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலு சுரக்காய் பப்பு ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். நல்லா காரசாரமான இந்த சுரக்காய் பப்புவை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க.